ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குஜராத்தி டிஷ்ஷு பன்னீர் கடின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தயிரோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி 1/2 கப் இல்லைன்னா 3/4 கப் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் தனியா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். நீங்கள் மிளகாய் தூளாக கூட போட்டுக்கலாம். தனியாத்தூள், மிளகாய் தூளா. அப்புறமா வந்து கொஞ்சம் சீரகமும், அப்புறம் ஒரு சின்ன பட்டையும், ஒரு 4 லவங்கமும் போட்டுக்கிறேன். நான் வந்து மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். அப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா. நீங்கள் ஃபுல் மிளகாய் தூள் போட்டும் செய்யலாம், இல்லை ஃபுல்லாக காஞ்ச மிளகாவும் தனியாவும் போட்டும் செய்யலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு சீரகம் தாளிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பன்னீருக்கு பதிலாக பக்கோடா, ஆனியன் பக்கோடாலாம் கூட சேர்த்து இதை செய்வாங்க. இது ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு. கடைசியில் பன்னீர் போடுறதுக்கு பதிலாக ஆனியன் பக்கோடா போடணும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். கடி பக்கோடா அப்படி சொல்லுவாங்க. இப்போ வந்து கடுகு சீரகம் வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த லிக்விடை வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம். அதில் உப்பு மட்டும்தான் மிஸ்ஸிங், அதையும் உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இந்த பன்னீரை ஆட் பண்ணிடுறோம். ஏன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து இதில் இறங்கணுன்றதுக்காக. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் பக்கோடா போடுறதுனாலும் இந்த ஸ்டேஜில் போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து அதில் மிக்ஸ் ஆகிடும். இது வந்து தயிரில் போட்டு இது பண்ணுறதுனால ஒரு 2 கொதி வந்தால் போதும். கடலை மாவு போட்டிருக்கிறதுனால ஆற நல்லா திக்காயிடும். கொஞ்சம் தண்ணியான ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடுங்க.